நல்ல தம்பி நாடாரும் பெருமாள் நாடாரும் அந்த கைக்கொண்டையனார் சாஸ்தா மனித ரூபத்தில் இருக்கக்கூடிய ஐயனுக்கும் ஐயனான ஐயனிடம் அண்ணன் தம்பி 2 பேர்களுமாக, ஐயா, உங்களை பார்த்தா எங்கள் தெய்வம் போலே தென்படுகின்றது. ஆமா, இந்த கைக்கொண்டையனாருடைய வரலாற்றை எங்களுக்கு கூற வேண்டும். ஆமா, அப்படி கேட்கக்கூடிய நேரத்திலே கைக்கொண்டையனார் சாஸ்தா சொல்லுகின்றார், முன்னோர் காலத்திலே எங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒன்று கூடி சொரிமுத்தையனார் கோயிலுக்கு சென்று சொரிமுத்தையனாரை வணங்கி வரக்கூடிய நாளையிலே அந்த சொரிமுத்தையனாரானவர் எங்கள் மக்களோடு மக்களாகவே வந்து அங்கே திப்பனம்பட்டியிலே 21 கூட்டுறவு 61 பந்தியிலாகவே வந்து அமர்ந்து மக்களை காத்து அருள்பாவித்து இருக்கின்றார். இப்பொழுது அந்த கைக்கொண்டையனார் சாஸ்தாவுக்கு பங்குனி உத்திர திருவிழா பெரும் விழாவாகவே நடைபெறுகிறது. அப்படி ஐயனார் சொல்லக்கூடிய நேரத்திலே அண்ணன் தம்பி 2 பேர்கள் நம்ம கைக்கொண்டையனார் சாஸ்தா இவர்கள் 3 பேருமாக எங்க வருகின்றார்கள்? ஊருக்கு மேற்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த கரையிலே வந்து நிற்கின்றார்கள். அப்படி நிற்கும் போது நல்ல தம்பி நாடாரும் பெருமாள் நாடாரும் சொல்கின்றார்கள், ஐயா, எங்க சொந்த ஊரு வந்து விட்டது. உங்க ஊர் என்ன என்று கேட்க கைக்கொண்டையனார் சாஸ்தா சொல்கின்றார், அப்பா, எனக்கு சொந்த ஊரு சபரிமலை. என்னுடைய அப்பா அம்மா சிவனும் பெருமாளும். நான் பிறந்தது பம்பை. ஆமா, அந்த பம்பைல அது பம்பையில மும்பை இல்லையா? பம்பை 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 அதானே கேட்டேன். பிறந்தது பம்பை, வளர்ந்தது பந்தளம். எனக்கு சென்ற இடமெல்லாம் சொந்த ஊர் தான். எங்க இருந்தாலும் யா ஊர் தான் அது. கிடையாது கிடையாது. அப்படி ஐயனார் சொல்லக்கூடிய நேரத்தில் அண்ணன் தம்பி 2 பேர்களும் பார்க்கும் போது கைக்கொண்டையனார் சாஸ்தா மாயமாகவே மறைந்தார். அப்படி மறையக்கூடிய நேரத்தில் அண்ணன் தம்பி 2 பேர்களுமாக, ஐயா சாஸ்தா, எங்களுக்கு துணையாக வந்தது எங்க குலதெய்வம் கைக்கொண்டையனார் சாஸ்தா என்று நினைத்து கொண்டு 2 பேர்களுமாக என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? இங்கே வந்து அமரக்கூடிய நேரத்தில் கைக்கொண்டையனார் சாஸ்தாவை வணங்க கைக்கொண்டையனார் சாஸ்தா எப்படி வருகிறார் தெரியுமா? ஐயனுக்கு ஐயனான கோடை
கையால போடோரா 9 தாவரமா வேட்டையாய சங்கிலியா விளையாடி வாராரு தாயான வேத்தியம்மா வீரப்பெல்லாம் வெறிசடையா ஏ வெற்றி கொண்ட திருமுகமா ஏ முத்த போல கண்ணழகா ஏ மொழ வீர பல்லழகா ஏ 4 காலா 4 கையா ஏ நரசிம்ம ரூபங்களா ஏ அம்மையான பேச்சியம்மா ஏ சந்தியில தலைவிரிப்பா சாம போல ஒப்பு வைப்பா ஏ குச்சி வைத்தே பாப்பாத்தி போல கொண்ட பேச்சியம்மா கட்ட பேச்சு நெட்ட பேச்சு காட்டு வர பேச்சியம்மா அட்ட பேச்சு நெட்ட பேச்சு காட்டு வர பேச்சியம்மா